The electrochemical cell reaction of Daniell cell. So இது வந்து நம்மளுக்கு zinc copper இருந்தாலே Daniell cell. ஓகேவா? அந்த ரியாக்ஷனே கொடுத்துட்டாங்க. What is the change in cell voltage on increase in ion concentration in anode compartment by factor 10? ஸோ நம்மளுக்கு வந்து நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் தெரியும். அந்த ஈக்குவேஷன் படி என்னது? E cell is equal to E naught cell minus 0.0591 by n. இல்லாட்டி நம்ம வந்து minus RT by NF ln அப்படி போடுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். அப்புறமா log of நம்ம இந்த Q வேல்யூ ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன் போடுவோம். ஓகேவா? ஸோ இதில் இந்த E0 செல் அப்படின்னா என்னதுன்னா அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா என்னது? இப்போ இந்த ஜிங்க் இருக்குது. இந்த ஜிங்க் 2+ வந்து 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இந்த காப்பர் 2+ம் 1 மோலார் கான்சன்ட்ரேஷன், எல்லாமே 1 மோலார் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். அப்புறம் அந்த ரியாக்ஷன் வந்து டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதோட ப்ரெஷர் வந்து எப்படின்னா 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும். அதுதான் நம்ம E0 செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் டேனியல் செல்லுக்கு அது வந்து 1.1 வால்ட். இது மோஸ்ட்டாக கொடுத்துருவாங்க, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் டேனியல் செல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ வந்து அதோட E0 செல் வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் எப்போவுமே என்ன தான் 1.1 வோல்ட் தான். ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகுது. அயான் கான்சன்ட்ரேஷன் எந்த கான்சன்ட்ரேஷன்? ஆனோட் கம்பார்ட்மெண்ட். இப்போ இதில் வந்து கேத்தோடு எது, ஆனோடு எதுன்னு நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு ரியாக்ஷனை பார்த்திங்க அப்படின்னா இசடன் வந்து என்ன தான் மாறி இருக்குது? இசடன் 2+ மாறி இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கு? ஆக்சிடேஷன். ஸோ இதுதான் என்னது? ஆனோட். ஸோ இதுதான் ஆனோட் கம்பார்ட்மெண்ட். கேத்தோட்னா இப்போ என்னது? ரிடக்ஷன் நடந்திருக்கும், அப்படி தானே? ஸோ இதில் வந்து காப்பர் 2+ வந்து என்ன தான் மாறி இருக்குது? காப்பராக மாறி இருக்குது. ஸோ காப்பர் 2+ + 2 எலக்ட்ரான் வந்து என்ன தான் மாறி இருக்குது? காப்பராக மாறி இருக்குது. இதுதான் கேத்தோட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ எப்படி செல் வால்டேஜ் மாறும்? இப்போ இன்க்ரீஸ் இன் த அயான் கான்சன்ட்ரேஷன் இன் ஆனோட் கம்பார்ட்மெண்ட். ஸோ இப்போ இதில் ஆனோடில் வந்து என்ன அயான் இருக்குது? இசடன் 2+ தான் இருக்கும். அதுக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோல்லேருந்து என்ன தான் மாறி இருக்கு? 10 மாறி இருக்கு. சரியா? 10 கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து இந்த இ செல்குள்ள வேல்யூ என்ன தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இ செல்னு எழுதிக்கலாமே. ஃபஸ்ட்டு இ செல் இஸ் ஈக்குவல் டு E0 செல் வந்து 1.1 வோல்ட். அதுக்கப்புறம் இதில் n வேல்யூ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுதானே ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் எத்தனை 2 எலக்ட்ரான்ஸ் தானே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதோட n வேல்யூ என்னது? 2 மைனஸ் 0.0591 டிவைடட் பை 2 லாக் ஆஃப் எப்போவுமே ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன். சரியா? ப்ராடக்டில் என்னெல்லாம் இருக்குது? இசடன் 2+ இருக்குது. ப்ராடக்டில் என்ன இருக்குது? நம்மளுக்கு இசடன் 2+ம் காப்பரும் இருக்குது. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இசடன் 2+, அப்புறமா காப்பர் இருக்குது, டிவைடட் பை ரியாக்டன்ட்டில் என்னெல்லாம் இருக்குது? ஜிங்க்கும் காப்பர் 2+ம் இருக்குது. ஸோ ஜிங்க்கு காப்பர் 2+. இப்போது இதில் எதோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஆனோட் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள இந்த இசடன் 2+ மட்டும் 10 மாறி இருக்குது. மற்ற எல்லாம் இப்போ 1 தான் வேல்யூ. சரியா? ஸோ அதை அப்படியே போடுவோம். So 1.1 minus 0.0591 divided by 2 log of 10 into 1 divided by 1 into 1. So இதில் log 10 ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ நம்மளுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா 1.1 மைனஸ் இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 0.03. ஸோ த ஆன்சர் இஸ் 1.07 வோல்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 1.1 இருந்திருக்கு, அப்படி தானே? ஸோ 1.1 இ செல்லேருந்து என்னதான் மாறி இருக்கு? 1.07 மாறி இருக்கு. அப்போ இ செல் வேல்யூ என்னதான் இருக்குது? டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? இ செல் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு. எப்போ? இசடன் 2+ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுச்சுல. இந்த ரிலேஷனை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள், இதில் இசடன் 2+ஐ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போது இந்த இ செல் வேல்யூ என்னதாகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பாருங்கள் நெகட்டிவ் சைன் இருக்குது. யூஸ்வலி இப்போ கன்சிடர் இப்போ இ செல் இருக்குது, இந்த இடத்துல பாசிட்டிவ் சைன் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களா. அப்போ என்ன ஆகும்? இந்த இசடன் 2+ வந்து இன்க்ரீஸ் ஆகச்சுல இ செல்லும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த ஈக்குவேஷனில் நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால இந்த இசடன் 2+ இன்க்ரீஸ் ஆகுறதுனால இ செல் வந்து என்ன தான் ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும்.
இப்போ இதை வந்து நீங்கள் ரியாக்ஷன் வழியாகவே யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஆனோட் இருக்குது, கேத்தோட். இதுதான் ஆனோட், இதுதான் கேத்தோட். ரெண்டுக்கும் நடுவில் சால்ட் பிரிட்ஜ் இருக்குது. இதுதான் எலக்ட்ரோட், ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ ஆனோடில் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன்னு நம்ம பார்த்தோம் அப்படிதானே. Zn2+ வந்து லைக் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ வந்து நிறைய Zn2+ஆக இங்கே இருக்கும். ஆனோட்லேயே நிறைய Zn2+ இருக்கும். லைக் அப்புறமா இது வந்து 2 எலக்ட்ரானும் ரிலீஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரான் இங்கே ஆனோட்லேருந்து கேத்தோட் போய் இங்கே போய் ரியாக்ட் பண்ணி இங்கே என்ன ஆகும்? காப்பர் 2+ வந்து 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணி காப்பர் நிறையா உருவாகும். ஸோ காப்பர் 2+ எல்லாம் என்னதான் மாறிடும்? காப்பராக மாறிடும். ஸோ வந்து எல்லாமே காப்பர் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும் இங்கே. ஆனால் ஆனோடில் என்ன ஆகும்? ஜிங்க் 2+ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால தான் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஜிங்க் 2+ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி 10 மாறிடுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதாவது பேசிக்காக என்னென்னா ஈசெல் வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த வந்து ஆனோட் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள எது வந்து இன்க்ரீஸ் ஆனாலுமே இந்த காப்பரோ சரி ஆனோட் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள இந்த இது மேலே இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனோட மேலே இருக்கிற இந்த ரெண்டில் எது இன்க்ரீஸ் ஆனாலும் ஈசெல் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அதுதான் இந்த ஈக்குவேஷன் படி கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ.